அடுத்து இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பர்கான் அவர்கள். அன்னை தமிழுக்கும் அவ்வுணர்வோடு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். அரசியல் களத்துல நானும் ஒரு அரசியல் போராளின்னு என்னை அங்கீகரிச்சு என்னுடைய முதல் வழக்கு கணக்கு இந்த திருச்சி மண்ணில தான் தொடங்குச்சு. அதுவும் கடந்த முறை சிறப்பு முகாம்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஈழத்து சொந்தங்களுக்காக பேச போகும்போதுதான் தொடங்குச்சு. ஆனா அதே விஷயத்துக்காக திருப்பி வந்து பேசுறோமே அப்படிங்கிற வருத்தமும் கவலையும் எனக்கு இருக்கு. அத முதல்ல பதிவு செஞ்சிடுறேன். இத பத்தி கீவளியில அண்ணன் நெடுமானம் கார்த்தி அவர்கள் முன்னெடுத்து பேசியிருந்தாங்க. அதை கேட்கும் போது உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, மனசே உடைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அவர்கள் படுற துன்பம். என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாவுல் ஹமீத் அவர்கள் சிறையில இருக்கும் போது 1.5 ஆண்டு காலம் சிறையில இருந்தாங்க. இருக்கும் போது கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஷாவுல் நம்மளுக்கு சிறை தண்டனை கிடையாது, நம்மள சார்ந்திருக்கிற குடும்பத்துக்கு தான் பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னுடைய வாப்பாவை பாக்குறதுக்காக நான் ஏங்கி தவித்த நாட்கள் இருக்கிறது. அப்படிதான் இன்னைக்கும் 32 ஆண்டு காலம் சிறையில இருந்து அவங்க வெளியில வந்தாச்சு, விடுதலை பெற்றாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான விடுதலை இவர்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்ல. அவங்க இன்னமும் அதாவது சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வளாகத்துல முகாம் வைத்து அவர்களை வச்சிருக்காங்க அப்படின்னா அதுவே சட்டத்துக்கு புறம்பானது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் உணர வேண்டிய ஒரு விஷயம். அப்படி முகாம் என்பது சிறைக்குள்ளேயே இருக்கு. கூடுதலா அங்க சிறையில குறைந்தபட்சம் நடக்கிறதுக்காண்டி வாய்ப்பு இருந்தது, உடற்பயிற்சி செய்யறதுக்காகவாது வாய்ப்பு இருக்கும் அவங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கு. ஆனா இந்த ஜனநாயக நாட்டுல, இந்த ஜனநாயக சமூகத்துல சுதந்திரமா பேசுறதுக்கோ சுதந்திரமா வாழ்றதுக்கோ ஒரு தடை கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொன்ன இந்த அண்ணாவின் மண்ணிலேயே இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் இந்த மாநில அரசின் கையில இருக்கக்கூடிய இந்த சிறப்பு முகாமாக இருக்குது. எங்களுடைய அண்ணன் சாந்தன் அவர்களுடைய காணொலி பார்க்கும் போது உண்மையாவே நொறுங்கிட்டேன். சிறையில இருக்கும் போது கூட அவர் நல்லாதான் இருந்திருப்பாரு போல இருக்கு. முகாமுக்கு வந்ததுக்கு அப்புறம் 40 கிலோ இடை குறைந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் பார்க்கவும் முடியல, என்னால அதை பொறுத்து கொள்ளவும் முடியல. நாம் தமிழர் கட்சி இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்குது அப்படின்னா திருப்பி இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு கொஞ்சமேனும் மனதில் ஈரம் இருந்தால் இந்த பக்கம் சும்மா வெற்று வாக்கு அரசியல் பண்றதுக்கு பதிலா இங்க உங்க மனிதாபிமானத்தை முன்னுக்கு வச்சு இங்க பாருங்க, விளம்பரம் பண்றது போதும். இங்க ஒரு முறை இந்த சிறப்பு முகாமில் இங்க எங்களுடைய சொந்தங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த இன்னல்களை பார்த்து உங்களுடைய நெஞ்சில கொஞ்சமேனும் ஈரம் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு அவர்களுக்கான குறைந்தபட்ச விடுதலை கொடுங்க. அதுவும் இந்த சிறப்பு முகாமில் இருந்து கொடுங்க. அவங்க ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. அதை உங்களால முடிந்தது அப்படின்னா அதை செய்து கொடுங்க அப்படிங்கறத இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டமா முன்னெடுத்து இதை வலியுறுத்துகிறோம். தாய்மாமன் சீமான் அவர்கள் 2026 உறுதியா வெற்றி பெறுவாரு, அதை உறுதியா செய்வாரு. அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதற்கு முன்னாடி நீங்க இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டம் தான் இது. உறுதியாக அதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.